பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் ஆகிய வெற்றி படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் வாளை ஆகஸ்ட் 23 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays. கூவத்தூர்ல பிரச்சனை வந்து காரணம் யாரியா? பிஜேபி தானே. அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி அதை ஓபிஎஸை தனியாக இழுத்து மிகப்பெரிய தௌஷ்டின்யம் சார். தௌஷ்டின்யம் ரொம்ப தும்பதுடித்தனம் இது. ஐ திங்க் ஹீ டசன்ட் வாண்ட் எனி அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே. அந்த பிஜேபியினுடைய தலைமை அதை புரிஞ்சுக்கணும். இவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட ஒரு விதமான கூட்டணியும் வைக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். அவர் டெஃபினட்டாக வைக்க மாட்டார். தொடர்ந்து கேவலமாக எடப்பாடியை பற்றி பேசுகிறது இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் நல்ல நாகரிகமான அரசியலை. இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் அப்போ இப்போ மோடி காலையும் அமித்ஷா காலையும் ஏன் போய் விடுறீங்க? இந்தியா முழுக்கில் இருக்கக்கூடிய எம்பிசியும் எம்எல்ஏஸையும் விலைக்கு வாங்கிட்டுருங்களே, யார் அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? எல்லாம் மக்களுக்கு தெரியாதான்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பரிந்துரை அறிந்திருக்கிறார் கல்வியாளர், அரசியல் விமர்சகர், முனைவர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ராஜுவேல். பாஜக மாநில தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக பதிலடி கொடுத்து பேசுகிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த சட்டமன்ற தேர்தலில் 4வது. அது மட்டும் இல்லை, இன்னும் கடுமையான விமர்சனங்கள்லாம் அவர் உயர்திரு எடப்பாடியை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப தப்பானது. இன்றைக்கி அவர் எதிர்க்கட்சி தலைவர் சார். இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் ரேங்கில் இருக்கிறவர் அவர். கூத்தூரில் நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாதா? அப்படி அதை தான் நான் கேட்குறேன். அதில் நீங்கள் எப்போ நான் கேட்குறேன் சார், இவர் எப்போ சார் இன்னொன்று முக்கியமான விஷயம் திரு ராஜுவேல், அவர் என்ன சார் சொன்னார்? அவர் 2019 திரு மோடி அவர்கள் காசியில் வாரணாசியில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறது நீங்கள் வாங்கினா அவர் தோற்று போடுவார், நான் வரமாட்டேன், நான் என்னத்துக்கு வரணும்னு சொன்னதாக சொல்கிறார். இவர் என்னைக்கு சார் பிஜேபியில் சேர்ந்தார்? என்னைக்கு சேர்ந்தார்? 2020 சார். அந்த எலெக்ஷனை தான் சொல்கிறாரு அவர். ஆமாம், அவருடைய பேஜில் 2019ன்றாரு. ரைட்டா? இப்போ 2019 அவர் நின்னது இன்னும் வாசகம். இப்போ 2024 அடுத்த எலெக்ஷன் வந்தது, 5 வருஷம் கழிச்சு. 2019 அவர் போன தடவை நிற்கும் பொழுது இவர் வரமாட்டேன், ஏன்னா அவர் தோற்று போயிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாரு. என்னுடைய தலைவனை இவ்வளோ கேவலமாக பேசி விட்டாரே, அவரை நான் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்னு இன்னும் வீராவேசமாக இன்னும் பேசுகிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் எப்போயா ஜாயின் பண்ணீங்க பிஜேபியில் எடுத்த உடனே வைஸ் பிரசிடெண்ட் அதுதானே? ஐ திங்க் முரளிதர் ராவ் முன்னாடி ஜாயின் பண்ணார்னு நினைக்கிறேன், டெல்லியில் அந்த கோவிட் சமயம்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணீங்க 2020. 2019 இவர் சொன்ன மாதிரி ஞானோதயம் இவருக்கு ஏற்பட்டுதாம்மா? எங்கேருந்து அந்த ஞானோதயம் அவருக்கு வந்தது? இவர் மாதிரி பேசினார்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் ஆகஸ்ட் 2020 அவர் ஜாயின் பண்ணுறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியோட பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஒன்றா அந்த கட்சியை பற்றி கூவத்தூரை பற்றிலாம் பேசுகிறார். கூவத்தூரில் பிரச்சனை காரணம் யாரியா? பிஜேபி தானே. அந்த கட்சியை சின்ன பின்னமாக்கி அதை ஓபிஎஸை தனியாக இழுத்து அவர் தியானம் பண்ணுறேன்னு போங்க அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பண்ணி அந்த கட்சிக்கு எதிராக அவரை கிளப்பி விட்டு அந்த கட்சிக்கு எதிராக ஓட்டு போட வைக்கிற அளவிற்கு போனது கூவத்தூரில். ஏன் எதுக்காக? வாஸ் தேர் எனி நெசசிட்டி? ஒன்றும் கிடையாது. வேணும்னு அவங்கள பிஜேபி தன்னுடைய பவரை காமிச்சு அவரை கிளப்பி விட்டு பிரச்சனைகளை உருவாக்கி அந்த கட்சியை கலகலத்து போக செய்கிற மாதிரி செஞ்சது காரணம் யார்? பிஜேபி. அதெல்லாம் எல்லாம் இந்த மக்களுக்கு மறந்து போயிடுமா? தெரியாத இருக்கா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த கூவத்தூரில் அவங்களெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் மாதம் எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பிட்டு போடுறாங்களாம். இது என்ன சார்? இதெல்லாம் கேட்குறதே நான் கேட்குறேன், நீங்கள் இந்தியா முழுக்கில் இருக்கக்கூடிய எம்பிசியும் எம்எல்ஏஸையும் விலைக்கு வாங்கிட்டுருங்களே, யார் அதுக்கெல்லாம் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? எல்லாம் மக்களுக்கு தெரியாதான்? எவ்வளோ பேரை பிடிச்சி இழுத்து போடுங்க. ஒன்று இங்கே வா, உனக்கு எல்லா விதமான உதவியும் செய்கிறேன், கேஸெல்லாம் வாபஸ் பண்ணிவிடுறேன், அல்லது ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுறேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கேளு, அதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு செய்ய ஒரு அற்பத்தனமான அரசியல் செய்கிறதுங்கிறது பிஜேபி தானே சார். ஆனால் இவர் என்ன பண்ணி பேசிகிட்டு இருக்கார்? அவர் இன்னும் இங்கே பிட் பண்ணினா மாதிரி இவர் நான் இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் அப்போ இப்போ மோடி காலையும் அமித்ஷா காலையும் ஏன் போய் விடுறீங்க? ஏன்னு கேட்குறேன். அவங்க கட்சி தலைவர் ஜெனரல் செக்ரட்டரியாக அந்த அம்மா இருக்காங்க, திருமதி சசிகலா அம்மையார். அவங்க காலில் போய் ஒரு
அந்த கட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகிறார் ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு வணக்கம் சொல்கிறது உங்களுக்கு என்ன கஷ்டம்? காலில் விழுந்தேன், முன்ன ஊர்ந்து விழுந்தேன், அதெல்லாம் இப்போ பேசி உங்களுக்கு என்ன இது அல்பத்தனமான பேச்செல்லாம் இருக்குது? நீங்கள் தான் மேலேருந்து பேராசூட்லேருந்து இறங்கிவிட்டு இன்னும் உலகமே உங்கள் கீழே தான் இருக்க மாதிரி என்னதோ ஒரு பேச்சு இருக்குன்னா இது வந்து மிகப்பெரிய தௌஷ்டின்யம் சார். தௌஷ்டின்யம் ரொம்ப தும்பதடித்தனம் இது. ஐ திங்க் ஹீ டசன்ட் வாண்ட் எனி அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே. அந்த பிஜேபியினுடைய தலைமை அதை புரிஞ்சுக்கணும். இவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் பிஜேபியோட ஒரு விதமான கூட்டணியும் வைக்க மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமே, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது சார். அவர் டெஃபினட்டாக வைக்க மாட்டார். இந்த மாதிரி கேவலப்படுத்தி அந்த ஏடிஎம்கே தொண்டர்களும் இந்த மாதிரி பேச்சு முதல்ல ஆட்டை கடிச்சுங்கிற மாதிரி முதல்ல அண்ணாதுரை கண்ணாபண்ணா திட்டினது, அடுத்து ஜெயலலிதா திட்டினது, திரு எடப்பாடி அவர்களை திட்டினது, தொடர்ந்து கேவலமாக எடப்பாடியை பற்றி பேசுகிறது, இதெல்லாம் என்னது இது? இதெல்லாம் நல்ல நாகரிகமான அரசியலை. நீங்கள் டாக்டர் தமிழிசை அதை வந்து வெறுத்து போய் அதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஷி ஹேஸ் ஸ்போக்கன் வெரி கிளியர்லி. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.